லாஸ்ட் மினிட்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு 8 பாயிண்ட் ஷோரா நம்மளால 12 to 16 மார்க்ஸ் வரைக்கும் அடிக்க முடியும் அப்படின்னா அது இந்தந்த பாயிண்ட் தான். மறக்காம ஞாபகம் வச்சுட்டு போங்க. கண்டிப்பா நம்ம கொஸ்டின்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். என்ன கெமிக்கல் பாண்டிங் சாப்டர்ல பாண்ட் ஆர்டர், பாண்ட் லென்த், பாண்ட் எனர்ஜி இதை ரிலேட் பண்ணி கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மறக்காம அதை பார்த்துக்கங்க. அதுக்கப்புறம் ஃபஜான்ஸ் ரூலை பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரலாம். ஆர்டர் ஆஃப் கோவலன் கேரக்டர் சொல்லுங்க, டிக்ரீசிங் ஆர்டர், இன்க்ரீசிங் ஆர்டர், அயானிக் கேரக்டர், இதை மாதிரி எதை வேணா கேட்கலாம். அதுக்கு கோவலன் கேரக்டர் எதுக்கு ப்ரொபோஷனலா இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு சார்ஜ் ஆஃப் கேட்டயான், சார்ஜ் ஆஃப் ஆனயான், அதே மாதிரி நம்மளுக்கு என்னது சைஸ் ஆஃப் ஆனயான். ஸோ இது எல்லாத்துக்குமே எனக்கு எப்படி இருக்கும்? டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஆனா சைஸ் ஆஃப் கேட்டயானுக்கு நம்மளுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். இல்லைன்னா அடுத்து மேக்னெட்டிக் மொமெண்ட் கண்டிப்பா கொஸ்டின் வரும். டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டாலே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க? நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரானை கால்குலேட் பண்ணி போர் மேக்னெட்டான் போர் மேக்னெட்டான் அப்படின்றது இதோட யூனிட். மேட்ச் த ஃபாலோயிங்கோ ஸ்டேட்மெண்ட் டைப்போ கண்டிப்பா ஒரு கொஸ்டின் இருக்கும். ஃபார்முலா பார்த்துக்கங்க. அதே மாதிரி அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நோட், ரேடியல் நோட், ஆங்குலர் நோட் கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஃபார்முலாஸ் மறந்துடாதீங்க. ரேடியல் நோட்னா n - l - 1, நோடல் பிளேன் ஆங்குலர் நோடுனா l, டோட்டல் நோடுனா n - 1. என்னன்னா என்ன? பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், எல்னா அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். அதுக்கப்புறம் எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரியில E0 செல் கால்குலேஷன் கொஸ்டின் கண்டிப்பா இருக்கும். நானுமே எக்ஸ்பெக்ட் பண்றேன். என்ன பண்ணணும்? E0 ஆஃப் கேத்தோட் மைனஸ் ஆனோட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் தான் கன்சிடர் பண்ணணும். ரிடக்ஷன் பொட்டன்ஷியல், ஆக்சிடேஷன் பொட்டன்ஷியல் வேல்யூ எல்லாம் ஒன்று சேம் தான். வெறும் சைனை மட்டும் மாத்தி போடணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். என்னது? ஒரு எலமெண்ட்டுக்கு SRP வேல்யூ அதிகமா இருந்தா அதோட ரிடக்ஷன் டெண்டன்சி அதிகமா இருக்கும். அது என்னவா ஆக்ட் பண்ணும்? ஆக்சிடைசிங் ஏஜென்ட்டா ஆக்ட் பண்ணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. அடுத்து சாலிபிலிட்டி ப்ராடக்ட் x பார் x, y பார் y, s டு தி பார் x பிளஸ் y. கிளாஸ்லயே நிறைய क्वेश्चन சால்வ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா. ஆஸ்வால்ட் டைல்யூஷன் லாவை பேஸ் பண்ணி pH கால்குலேட் பண்ண சொல்ல சான்சஸ் இருக்கு. சோ மறந்துடாதீங்க. என்ன ஃபார்முலா? concentration of H plus is equal to root of Ka into C. direct substitution. அதுக்கு அடுத்தது ஃபாரடே ஃபர்ஸ்ட் லா ஆஃப் எலக்ட்ராலிசிஸ் பேஸ் பண்ணி கொஸ்டின் வரலாம். அதுக்கு அடுத்தது ரெசிஸ்டன்ஸ், கண்டக்டன்ஸ், ஸ்பெசிபிக் கண்டக்டன்ஸ் ரொம்ப ரொம்ப யூனிட். அதுலயும் மோலார் கண்டக்டிவிட்டி அட் எனி கான்சென்ட்ரேஷன், ஈக்குவலன்ட் கண்டக்டிவிட்டி அட் எனி கான்சென்ட்ரேஷன் கேட்டா டைரக்ட் ஃபார்முலா சப்ஸ்டிடியூஷன். சோ இந்த ஃபார்முலாஸ் இதெல்லாம் பேஸ் பண்ணி ஷார்ட்டா நம்மளுக்கு மினிமம் 3 கொஸ்டின், மேக்ஸிமம் 5 கொஸ்டின் வரைக்குமே வரலாம். நான் வைக்கிறது மினிமம் 3 கொஸ்டின். சோ அப்ப 12 பிளஸ் மார்க் நம்ம கம்ப்ளீட்டா ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். இந்த டாபிக்ஸ் எல்லாம் மட்டும் தெரிஞ்சாலே, அதுவும் இந்த ஃபார்முலாஸ், இந்த கான்செப்ட்ஸ் தெரிஞ்சாலே. ஓகேவா? சோ அடுத்த வீடியோல உங்க எல்லாரையும் நான் மீட் பண்றேன்.